கோவையில் நேற்று பாஜக தரப்புல ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடந்துச்சு. அந்த செய்தியாளர் சந்திப்புல பேசின பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கிட்ட செய்தியாளர்கள் பல கேள்விகளை எழுப்பினாங்க. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாகவும் அதற்கு பிறகாக நடைபெறக்கூடிய ஆட்சி யார் தலைமையிலான ஆட்சியாக இருக்கும், இது போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. அதற்கு அண்ணாமலை அவர்கள் தெரிவித்த பதில்களை தற்பொழுது காட்சிகளை பார்த்திடலாம். நான் ஏதாச்சும் பேசினா தேவையில்லாம் பஞ்சாயத்து அண்ணே, நான் இந்த கூட்டணி ஆட்சியில எல்லாம் பாஜக ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஆனா இன்னைக்கு நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. முடிவுக்கு தொண்டனாக நாங்கள் கட்டுப்படுகின்றோம். அது எங்களுடைய தலைவர் நைனா அண்ணா இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் சொல்லுவாங்கன்னா இதுக்குள்ள நான் போக விரும்பல. எனக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் என்னுடைய இதயத்துக்குள்ள இருக்கட்டும், வேற வரும்போது பேசுவாங்க. 2026 கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர்கள் சொல்றாங்க. ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே கிடையாது. அதிமுக தலைமையில் நான் ஏதாச்சும் பேசினா தேவையில்லாம் பஞ்சாயத்து அண்ணே, நான் இந்த கூட்டணி ஆட்சியில எல்லாம் பாஜக ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஆனா இன்னைக்கு நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. முடிவுக்கு தொண்டனாக நாங்கள் கட்டுப்படுகின்றோம். அது எங்களுடைய தலைவர் நைனா அண்ணா இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் சொல்லுவாங்கன்னா இதுக்குள்ள நான் போக விரும்பல. எனக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் என்னுடைய இதயத்துக்குள்ள இருக்கட்டும், வேற வரும்போது பேசுவாங்க. 2026 கூட்டணி ஆட்சி நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அடுத்து வரக்கூடிய ஆட்சி யார் தலைமையிலான ஆட்சி, இல்லைனா கூட்டணி ஆட்சியாக இருக்குமா, இந்த கேள்விக்கு திரு அண்ணாமலை அவர்கள் தெரிவித்த பதில் அப்படின்றது என்ன கேட்டால், நான் வரக்கூடிய ஆட்சி பாஜகவின் ஆட்சியாகத்தான் இருக்கணும், அதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கும். அந்த தொனியில் தான் அவருடைய பதிலும் அமைந்திருந்தது. இன்னும் பிற விஷயங்களையுமே அவர் அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பேசியிருந்தார். இந்த நிலையில் கூட்டணியில், அதுவும் அதிமுகவுடனான கூட்டணியில் அவர் இன்னுமே அதிருப்தியில் இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. உண்மையிலேயே கள நிலவரம் என்னவாக இருக்கிறது, இது போன்ற விவரங்களை வழங்குவதற்காக எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் நியூஸ் ரூம்ல இருந்து இணைய இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். இந்த அதிமுக பாஜக கூட்டணி, அது அந்த கூட்டணி அறிவிக்கப்பட்ட போது அதற்கு முன்னதாக இருந்தே அண்ணாமலை அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான இந்த உறவு அது ஒரு மோதல் போக்கில் தான் இருந்தது. அவருடைய அந்த தலைவர் ரீப்ளேஸ் பண்ணதுக்கே அதற்கு பின்னாடியும் பல காரணங்கள் சொல்லப்பட்டது. நேற்று அந்த செய்தியாளர் சந்திப்பிலையுமே என் மனசுக்குள்ள பல கருத்துக்கள் இருந்தாலும் அதை பொது வெளியில் சொல்ல வேணாம் அப்படின்ற துணியில் பேசியிருந்தாரு. என்ன நடக்கிறது, அரசியல் வட்டாரங்களில் இது தொடர்பாக என்ன சொல்றாங்க, உங்களுடைய விவரங்களை வழங்கலாம். கௌதமி, அண்ணாமலை அவர்களுடைய பேட்டியை பார்க்கும்போது இது அதிமுக ஸ்டைல்லே சொல்லணும்னா, அணிகள் இணைந்தாலும் மனங்கள் இணையவில்லையோ என்ற ஒரு பதிலைத்தான் சொல்ல வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் அதிமுக பாஜக கூட்டணி கடந்த 2024 பிரிந்து தனித்தனியாக கூட்டணி அமைத்து களம் கண்டார்கள். இதனால் பல தொகுதிகளில் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்ததாக அரசியல் புள்ளி விவரங்களை தெரிவிக்கின்றார்கள். இந்த நேரத்தில் தான் 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு ஓராண்டுக்கு முன்னதாகவே, அதாவது ஏப்ரல் மாதத்திலேயே 2 கட்சிகளும் இணைந்து கூட்டணியை அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது வரையில் அவர்கள் எந்த இடத்திலும் இணைந்து ஒரு போராட்டத்தை கூட நடத்தவில்லை என்று அரசியல் விமர்சகர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார்கள். அதாவது தலைவர்கள் அளவில் ஜெல்லாயிட்டாங்க, ஆனாலும் தொண்டர்கள் அளவில், அடிமட்ட அளவில், கிளை அளவில் அவர்கள் இன்னும் ஒன்றிணையவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லி வரக்கூடிய நிலையில் அது உண்மைதான் என்று ஊர்ஜிதப்படுத்துவது போல திரு அண்ணாமலை அவர்களுடைய பேட்டி அமைந்திருக்கின்றது. நேற்று கோவையிலே செய்தியாளர்களை சந்தித்த அவர் பரபரப்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த கூட்டணி ஆட்சி கீட்டணி ஆட்சின்லாம் நான் சொல்ல மாட்டேங்க, பாஜகவுடைய ஆட்சின்னு தான் நான் சொல்லுவேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார். தமிழகத்தில் அதிமுக 6 முறைக்கு மேல் ஆட்சி அமைத்த ஒரு கட்சியாக இருக்கின்றது. 2 முறை தமிழகத்தில் அவர்கள் தனித்து போட்டியிட்டு இருக்கக்கூடிய, குறிப்பா 2016 கூட அவர்கள் தனித்து போட்டியிட்டக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தார்கள். எனவே அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜக இந்த கூட்டணியில் இணைந்திருந்தாலும் 30 தொகுதிகள் 40 தொகுதிகள் கொடுக்கப்படும் என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி வரக்கூடிய சூழ்நிலையில் எங்களுடைய கட்சி அதிக இடத்தில் போட்டியிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் பல்வேறு விமர்சனத்திற்குள்ளாகக்கூடிய கருத்துக்களை தெரிவித்த காரணத்தால் தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்த கூட்டணி பிரிந்தது. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை
தற்குறி என்றும், அதிமுக ஒரு ஊழல் கட்சி என்றும், அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் ஊழல் செய்தவர்கள், அவர்கள் நேர்மையற்றவர்கள் என்ற ரீதியிலும் பல கருத்துக்களை அண்ணாமலை தெரிவித்திருந்தார். ஒரு கட்சி கூட்டணியில் இருக்கும் போதே அந்த கூட்டணி கட்சியின் தலைவர்களை, அவர்களுடைய கொள்கை தலைவர்களை விமர்சித்து பேசியது கூட்டணிக்குள் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. அதன் காரணமாகத்தான் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி நாங்கள் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம், அதாவது 2024 தேர்தலில் தனித்தனியாக போட்டியிட்டால் அது இரண்டு தரப்புக்குமே பாதிப்பு என்று தெரிந்தாலும் கூட வெற்றியை விட தன்மானம் தான் முக்கியம் என்று கருதி அதிமுக தனித்து போட்டியிட்டது. ஆனால் தொடர்ந்து டெல்லியிலிருந்து பல்வேறு சமரச பேச்சுக்கள் வந்த காரணத்தினால்தான் மீண்டும் இந்த கூட்டணியை இணைத்திருக்கின்றார்கள். ஆனாலும் அண்ணாமலை தொடர்ந்து அதிமுகவை விமர்சனம் செய்வதை நிறுத்தவில்லை என்றுதான் சொல்கின்றார்கள். குறிப்பாக அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். ஒருபுறம் பார்த்தால் தற்போதைய பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அதிமுகவுடன் இணக்கமான போக்கை கடைபிடித்து வருகின்றார். அதிமுகவை யாரும் பொதுவெளியில் விமர்சனம் செய்யக்கூடாது, அதிமுக மீது எந்த விதமான குற்றச்சாட்டையும் முன்வைக்க கூடாது என்று வெளிப்படையாகவே அவர் பேட்டிகளில் குறிப்பிடுகின்றார். ஆனால் மற்றொரு புறம் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து விமர்சனத்தை முன்வைத்து வருகின்றார். நாங்கள் கூட்டணி ஆட்சியெல்லாம் ஏற்க மாட்டோம், பாஜக தலைமையில் தான் அந்த ஆட்சியை அமைய வேண்டும், பாஜக ஆட்சிக்கு வருவதற்குத்தான் நான் உழைக்கின்றேன், மற்ற கட்சி மேலே வருவதற்கு எதற்காக நான் உழைக்க வேண்டும் என்று ஒரு கட்சி கூட்டணியில் இருக்கும் போதே இது போன்று பேசுவது அது இரண்டு தரப்புக்கும் நல்லதல்ல என்பதுதான் அரசியல் விமர்சகர்கள் வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. அண்ணாமலை இப்படி பேசும்போது அவர் தரப்பில் நிறைய ஆதரவாளர்கள் அந்த கட்சியில இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படி இணைந்து இந்த வெற்றிக்காக பாடுபடுவார்கள்? ஒரு தொகுதியில் அதிமுக கேண்டிடேட் இப்ப போட்டியிடுறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப பாஜகவுடைய தொண்டர்கள் எப்படி உண்மையாக இறங்கி உழைப்பார்கள் என்ற ஒரு சந்தேகமும் வருகின்றது. எனவே இந்த கூட்டணிக்குள் ஒரு குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய கருத்துக்களை அண்ணாமலை தொடர்ந்து பேசி வருகிறாரா என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுகின்றது. எனக்கு இந்த கூட்டணியில் பல கருத்துக்கள் இருக்கின்றது, பல ஆசைகள் இருக்கிறது, அது என் இதயத்துக்குள்ளே நான் வைத்துக் கொள்கின்றேன், அதை வெளிப்படையாக சொல்ல நான் விரும்பவில்லை, தலைவர்கள் முடிவு செய்து விட்டார்கள், ஒரு தொண்டனாக அதனை கேட்டு நடந்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் என்ற கருத்தையும் அண்ணாமலை தெரிவிக்கின்றார். ஆனால் ஒரு கூட்டணிக்குள் வந்துவிட்ட பிறகு இப்படி கூட்டணிக்கு முரணான அதிமுகவுக்கு எதிரான கருத்துக்களை அவர் தொடர்ந்து பேசுவதனால் அது கூட்டணிக்குள் நிச்சயமாக ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும். அதிமுகவினுடைய தேர்தல் வெற்றிக்கு இது பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என்பதுதான் அரசியல் நோக்கர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அண்ணாமலை கடந்த காலங்களில் கடுமையாக விமர்சித்து வந்தாலும் சமீப காலங்களாக அதிமுகவை விமர்சனம் செய்வதை குறைத்து கொண்டிருக்கிறார், அல்லது விமர்சனம் செய்வதே சில காலங்கள் விட்டு இருந்தார். ஆனால் மீண்டும் அவர் இது போன்ற கருத்துக்களை சொல்ல வருவது கூட்டணிக்குள் விரிசலை உண்டாக்கும். நாம் முன்பு குறிப்பிட்டது போல இரண்டு அணிகளும் இரண்டு கட்சிகளும் இணைந்து களத்தில் பணியாற்ற இது போன்ற கருத்துக்கள் தடையாக இருக்கும் என்றும் அரசியல் நோக்கர்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள்.